ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்மளோட வீட்டை வந்து எப்பயுமே எப்படி சுத்தமாக நீட்டாக க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னுடைய நைட் டைம் க்ளீனிங் ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நைட் டைம் வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி கூட்டி நீட் பண்ணி வச்சுட்டு நம்ம காலையில் எந்திரிச்சு பார்க்குறதுக்கு நம்மளோட மைண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம மார்னிங் எந்திரிச்ச உடனே இப்படி க்ளீனாக இருக்க வீட்டை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு சாதிச்ச ஃபீல் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். வீடு வந்து ஃபுல்லாகவே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நான் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இனி பார்த்திங்கன்னா கிச்சன் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதை மட்டும் இப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னா எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளுக்கு வந்து ஒரு சின்ன டிப் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பிடிச்சா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே ஹஸ்பண்ட் தான் போய் ஜாமான் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா மணியும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஜாமான் போய் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அமௌண்ட் வந்து ஹஸ்பண்ட் கையிலேருந்து நம்மளுக்கு வந்து ஜாமான் வாங்கி கொடுக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா கண்ணை முடிக்கிட்டு அந்த ஜாமான் இந்த ஜாமான் எக்கச்சக்கது பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுருவோம். நம்ம அவங்க கூட போய் வாங்கிட்டு வந்த ஜாமான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸே இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்து அது வேஸ்ட்டாக போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவும் நிறையா ஜாமான் வாங்கி வேஸ்ட்டாக போட்டு வச்சுருக்காமல் இருக்கிறதுக்கு 1 வீக் நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாகுமோ அந்த அமௌண்ட் வந்து ஹஸ்பண்ட்கிட்டேருந்து நம்ம வாங்கி வச்சு நம்ம கையிலேருந்து செலவு பண்ணும்போது நம்ம நிறையா மணி பார்த்திங்கன்னா சேவ் பண்ணலாம். 1 வீக்கான மார்க்கெட்டில் போய் காய்கறி ஜாமான் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாங்கிட்டு வந்த காய்கறி வந்து நம்மளுக்கு 2 வாரத்துக்கு மேலேயே வந்துடும். நம்மக்கிட்ட இருக்க காய்கறிகளை அந்த வாரம் ஃபுல்லாக வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வாரம் தான் நம்ம சந்தைக்கு போவோம். ஸோ அந்த ஒரு வார காசு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிச்சம் தான். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து சேஃப்ட் பண்ணி வைக்கலாம். 1 மந்த்துக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்து பாட்டில் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு 2 வாரத்துலேருந்து எந்த ஜாமான் வந்து நம்மளுக்கு தீர்ற மாதிரி இருக்கோ அதை வந்து பக்கத்தில் இருக்க கடையில் வந்து வாங்கி ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக செலவாகிற மாதிரி தெரியாது. இப்போ கடுகு, ஜீரகம், உப்பு இது மட்டும் தீர்ந்துருக்கு, மற்ற எல்லா ஜாமானும் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்க கடையில் வந்து அது மட்டும் வாங்கி பார்த்திங்கன்னா அதை கொட்டி ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா ஜாமானும் வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ஹஸ்பண்ட் கையிலேருந்து செலவாகிறதுக்கும் நம்மளோட கையிலேருந்து செலவாகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. நம்மளும் என்னதான் அவங்கள மாதிரியே செலவு பண்ணாலும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ஆச்சு நம்ம மிச்சம் பிடிச்சி வச்சுருப்போம். இப்போ இந்த டிப் வந்து உங்களுக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிச்சம் பிடிக்கலாம். அந்த மிச்சம் பிடிச்ச அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம மிச்சம் பிடிச்ச அமௌண்ட்டை ஃப்யூச்சரில் வந்து ஹஸ்பண்ட்கே கொடுக்கும்போது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த உதவியும் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஹஸ்பண்டோட வருமானத்தை பொறுத்து செலவுகளை வந்து கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விளக்குறதுக்கு போட்டேன். நைட் டைம் அப்படிங்கிறனால சமையல் வேலை எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இனி மார்னிங் தான் பார்த்திங்கன்னா நம்ம சமைப்போம். ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈரமில்லாத டவல் எடுத்து கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா டஸ்டிங் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து சிங்கில் சேர்ந்துருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே நீட்டாக வந்து கழுவி எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து நைட் வந்து என்னால் பாத்திரம் கழுவி வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிங்கில் வந்து போடாமல் ஒரு பேஸ்கெட்டில் வந்து தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு அதில் போட்டு வச்சுருங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம வந்து பாத்திரத்தை ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அந்தந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து கேஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நீட்டாக தொடச்சி எடுத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கண்டிப்பாக தொடச்சி விட்டோம்னா கேஸ் வந்து எப்பயுமே நீட்டாக மெயின்டைன் ஆகும். கவுண்டர் டாப்பில் இருக்க தூசி எல்லாத்தையுமே நீட்டாக தட்டி விட்டுட்டு ஒரு ஈர டவல் வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துக்கிறேன். நார்மல் பிளெயின் வாட்டரில் வந்து டவல் வந்து முக்கிட்டு நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுக்கிறேன். ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க வாலும் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். சிங்க் பக்கத்தில் இருக்க டைல்ஸையும் நீட்டாக கழுவி விட்டுக்கிறேன். நம்மளால் எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு கிச்சனை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடணும். இப்போ லாஸ்ட்டாக சிங்க் ஏரியாவுமே நல்லா நீட்டாக கழுவி விட்டுக்கலாம். மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து ஒரு டவல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டவல் வந்து இந்த மாதிரி சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ண டவல் வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா காஞ்சு காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே அந்த டவலில் வந்து இருக்காது மார்னிங். நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரங்களை யூஸ் பண்ணுற பாக்ஸு அப்புறம் வந்து அந்த கம்பினார் இது எல்லாத்தையுமே நீட்டாக கழுவி வச்சுக்கிறேன். அந்த பாக்ஸில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியை வச்சு அந்த சிங்க் ஏரியா ஃபுல்லாக வந்து நீட்டாக கழுவி விட்டுக்கிறேன். பாத்திரத்தை எந்தளவுக்கு நீட்டாக தேய்ச்சி கழுவுறோமோ அதே இது பார்த்திங்கன்னா சிங்கையும் நீட்டாக தேய்ச்சி கழுவணும். சிங்க் ஏரியா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் ஒரு டவல் வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கிச்சனில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக கூட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டோட்டலாக வீடு ஃபுல்லாகவே நைட் டைம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு மார்னிங் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட க்ளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளோட கிச்சன் வீடு இது எல்லாத்தையுமே நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள்.
ஏன்னா நைட் டைம் க்ளீனிங் ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.